சென்னை வள்ளுவர் கோட்டம் வளாகத்தில் நடைபெறக்கூடிய அறிவு திருவிழாவில் அமைக்கப்பட்டிருக்கும் முற்போக்கு புத்தக காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், திமுகவை தொடங்கி 75வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்தில் திமுக இளைஞர் அணி சார்பில் அறிவு திருவிழா என்பது தொடங்கி ஒரு வார காலம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்த நிலையில் இன்றுடன் இந்த கண்காட்சி என்பது நிறைவடைய இருக்கின்றது. இன்று மாலை இந்த புத்தக கண்காட்சி நிறைவடையும் விழாவில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கின்றார். இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வந்து இன்றைய தினம் ஆய்வு செய்து வரக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடிவு வருகிறது. குறிப்பாக இந்த புத்தக கண்காட்சியில் திராவிடம், தமிழ் தேசியம், பெரியாரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம் உள்ளிட்ட கொள்கைகள் கொண்ட நூல்களின் புத்தக அரங்குகள் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று திருக்குறள், சிறுகதைகள் உள்ளிட்ட நூல்களும் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏதுவாக இந்த திருக்குறள், சிறுகதைகள் உள்ளிட்ட புத்தகங்கள் என்பது அரங்குகள் என்பது தனியாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பெரியாரியம் குறித்தும் பல்வேறு புத்தகங்கள் இந்த அரங்குகள்ல வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தக கண்காட்சியாக தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று மாலையுடன் இந்த புத்தக கண்காட்சி என்பது நிறைவட இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது இந்த புத்தக கண்காட்சியை ஆய்வு செய்து வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இதில் இருக்கிறார். அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்களும், பல்வேறு உறுப்பினர் அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த இதுல தற்போது கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லிபிகா.